வணக்கம் பிரதர். சாப்பிடுங்க. கூச்சப்படாம சாப்பிடுங்க. ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுக்க வேண்டியதா இருக்கு. என்ன பண்றது, என் தலையெழுத்து. சரி, ஹை ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஹை ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். சாரி, எனக்கு தெரியாது. தமிழ்ல போட்டிருக்கோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இலுமினாட்டினா என்னன்றதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இலுமினாட்டிங்கிறது இப்போ ஒன்றும் இல்லை, ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. ட்ரெண்டிங்காகவும் இப்போ எல்லாரும் ஏதோ கொலைகளை பண்றேன்றாங்க, ஏதோ சின்ன பசங்களை போட்டு அதுன்றாங்க இதுன்றாங்க, ஃபியூச்சரை தெரிஞ்சுக்கிறேன்றாங்க. எனக்கு அதை பற்றி ஒன்றும் புரியல. சரி, போயிடுமா வீட்டுக்கு? சரி, வீட்டுக்கு போயிடுமா வீடியோக்குள்ள? சரி, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இலுமினாட்டி அப்படிங்கிறது பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பாதி பேருக்கு என்னடா இது இலுமினாட்டின்றானுங்க, என்னடா கண்ணுன்றாங்க மூக்குன்றாங்க, ஒன்றும் புரியல அப்படின்னு இருப்பீங்க. ஸோ இன்னைக்கு பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சது, எனக்கும் அவ்வளோவா தெரியாது. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இலுமினாட்டினா என்ன, இலுமினாட்டினா என்ன, சரி அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது. சரி, ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சது பார்ப்போம், அப்புறம் படித்து பார்ப்போம். சரி, தெரிஞ்சது என்னன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். என்னன்னா, இலுமினாட்டிங்கிறது ஃபர்ஸ்ட் அந்த காலத்தில் 3 கடவுள் இருந்தாங்களாம். 3 கடவுளில் 2 நல்லவங்களாம், ஒருத்தவங்க வந்து கெட்டவங்க, அதோ அந்த டெவில் அந்த மாதிரி, அது ஏதோ 3 பேர் அப்படின்றாங்க. அந்த 2 பேர் வந்துட்டு அவ்வளோவா மனிதர்களுக்கு என்னன்னு தெரியல, அது ஏதோ அப்படிதான் கேள்விப்பட்டேன். அவ்வளோவா இது பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த டெவிலுங்கிறது இந்த மாதிரியா, இப்போ நம்ம ஒன்று கொடுத்துட்டு ஒன்று எடுத்துக்கலாம், அந்த மாதிரி தான் இந்த டெவில். ஸோ டெவில்ன்ற அந்த 3வது கடவுள் தான் ஒன்று கொடுத்துட்டு ஒன்று எடுக்கிறது. அதான் அந்த பலி கொடுக்கறது தான், அந்த ஒன்று கொடுத்துட்டு நம்ம வரத்தை வாங்குற மாதிரி அப்படின்றது தான் எனக்கு தெரியும். ஸோ அதனால தான் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் இலுமினாட்டின்னு சொல்லிட்டு அந்த டெவில் கிட்ட பேசுறதும், குழந்தைய பலி கொடுக்கறதும், குழந்தைங்களை பலி, அதுவும் அந்த டெவில் வந்து குழந்தைய தான் சாப்பிடுமா, வேற இந்த நம்ம மாதிரி ஆளுங்கெல்லாம் சாப்பிடாதான், வெறும் குழந்தைய தான் சாப்பிடுமா அந்த குழந்தைங்களை பலி கொடுக்கறது. ஸோ இது சொல்லணுமா என்னன்னு தெரியல, இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்லாம் அதுக்கு ரிலேட்டடாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைய பலி கொடுத்தி, குழந்தை பலி கொடுக்கறதுன்னு சரி, அந்த ப்ரேயரு, இந்த இது ஏதோ கோலம் போடுறதுலாம் இந்த சொல்லுவாங்களே, அது ஏதோ சொல்லுவாங்க, அந்த கருப்பில் ஊட்டி போட்டு சொக்கா போட்டு அது போட்டு இந்த ஏதோ பாபா இதுவாங்க ஏதோ உள்ள டெவியில் வரும். அதெல்லாம் நிறைய பார்த்துருப்போம், நம்ம கார்ட்டூன்லேயே பார்த்துருப்போம், அந்த மீமில் கூட பார்த்துருப்போம். அந்த சுற்றி வாங்க உள்ளேருந்து ஏதோ ஒரு மான் கும்பு மாதிரி ஒரு மான், அந்த மான் மூஞ்சி வச்சது தான் அந்த டெவில் அப்படின்றாங்க. ஸோ நம்ம ஏதாவது பேசி இங்கே ஏதாவது அந்த டெவில் வந்துட்டு போகுது. சரி ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். இப்போ தெரியாத பார்ப்போம், இதுவே கரெக்டாக என்னன்னு தெரியல. சரி, நீங்கள் எதுவும் கமெண்ட்ல இது பண்ணிடுறீங்க, எதுவுமே புரியல. சரி, அது புரியாதது வேற விஷயம். சரி, ஸோ மறுபடியும் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். என்னன்னா, ஸோ இலுமினாட்டிங்கிறது ஃபாரின்ல ரொம்ப இதாக போயிட்டு இருக்கு. என்னன்னு இப்போ ஊர்லன்னா அந்த எப்படி பில்லி சூனியா அந்த மாதிரின்றாங்களோ, அதுவும் அந்த மாதிரி தான் போல ஏதோ. சரி, ஃபாரின்ல அது ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. ட்ரெண்டுன்ட்டு சொல்ல வரல, அதுதான் பண்றாங்களாமா. ஏதோ குழந்தைய பலி கொடுக்கறது, சரி அவங்க ஏதோ வரவாங்கலாம், ஃபியூச்சர்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. இப்போ ஏதோ கார்ட்டூன் நேரம் போயிட்டு இருக்கு, அந்த கார்ட்டூன் பேர் தெரியல, ஏதோ முன்னாடி 90ஸ்லேயே அது கார்ட்டூன் எடுத்து ஃபியூச்சர் இப்போ நடக்கிறது 2026 2025 இது நடக்கிறதுலாம் அப்பயே ப்ரிடிக்ட் பண்ணி வருது அப்படி இப்படின்றாங்க. இதெல்லாம் இலுமினாட்டி தான் காரணமாக இருக்குன்றாங்க. ஸோ இந்த அனிமேஷனில் வர்றது இலுமினாட்டி, இந்த கண்ணு கிண்ணு எல்லாம் இந்த கண்ணு ஃபோட்டோ போடுறது, அது இதுன்னு அது இதெல்லாம் போடுறாங்க. வேற என்ன அதெல்லாம் போடுறாங்க, போட்டு போகிறாங்க. உனக்கு என்னடான்னு கேட்டிங்கன்னா வேற இல்லை, கண்டனு கிடைக்கல. அதான் சொல்லிட்டு இருக்கேன். சரி, ஏதாவது கிடைப்பான்னு நோண்டு பார்ப்போம், ஃபோனில் கீழே ஏதாவது கண்டென்ட் வேறு எடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இலுமினாட்டிங்கிறது ஒரு கவர்மெண்ட்டாம், தனி கவர்மெண்ட்டாக. அது எப்படின்னு பார்த்தோம்னா, இஸ்ரேலில் இருப்பாங்கன்னா, இஸ்ரேலில் ஏதோ ஒரு இதாக மதமா, அவங்க ஒரு 13 பேர் இருக்காங்களாமா அப்படி இப்படின்னு சொல்கிறா. அப்படி பார்த்தீங்கன்னா அதான் கைஸ், இப்போ ஒரு வீடியோ பார்த்தேன். என்னன்னா
இலுமினாட்டி பத்தி பேசினாலே பொழுதழிவுன்றாங்க. ஐயோ, நான் ஒரு இவ்வளவு நேரம் வச்சு பேசிட்டு இருக்கேன், என்ன போதோ தெரியல. சரி, என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஹிஸ்டரியா பார்த்தேன். அது இலுமினாட்டிங்கிறது ஒரு ஹிஸ்டாரிக்கல் வீடியோ பார்த்தா அது வந்துட்டு ஒன்றும் புரியல. அவன்றாங்க இவன்றாங்க போடுதல்றாங்க, கேங்ல சேரக்கூடாதுன்றாங்க. ஸோ அது புரியல. சரி, அதை விட்டுலாம், நம்ம ஃபன்னாவே போயிடுவோம். எப்பவும் போல ஃபன்னாவே போயிட்டு ஃபன்னாவே இருப்போம். அதுக்கு தான் சேனல் உருவாக்கியிருக்கேன். சரி, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தோணுது, அடுத்த வீடியோ என்ன போடலான்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இதை பண்ணுங்க. எவனும் கமெண்ட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதான் இலுமினாட்டிங்கிறது அது அது அந்த ஹிஸ்டாரிக்கல் வீடியோ வந்து புரியல எனக்கு. ப்ரோ புரிய வைங்க ப்ரோ, நீங்கள் தான் சேனல், நீங்கள் தான் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா அதுக்கெல்லாம் வேறு வீடியோ இருக்குது, வேறு பார்த்துக்கோங்க. சரி, அதான் இலுமினாட்டிங்கிறது ஏதோ பலின்றாங்க, ஏதோ அதான் மொத்தமாக அந்த டெவிலுக்கு வழிபாடு பண்ணி, அந்த மூணாவதா கடவுள் அந்த டெவில்னுவாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு வழிபாடு பண்ணி அவங்க மூலமாக ஏதோ தெரிஞ்சுக்கிறது. அதோட சின்னம் வந்து ஏதோ ஆந்தையாம், அவுள். இந்த நைட்டான குறு நைட்டான கண்ணு அந்த மாதிரி அந்த இது அவுள் வந்துட்டு இதுதான் அவங்களோட அடையாள சின்னமாக வச்சிட்டாங்களாம். அது எதுக்குன்னு தெரியல. ஸோ அதான் இலுமினாட்டி. இலுமினாட்டி பற்றி பேசினாலே ஏதோ கொண்டுருவாங்க, அவங்க இலுமினாட்டி அவர்கள் வந்து ஏதோ கொண்டுருவாங்க அப்படி இப்படின்றாங்க. அது என்ன உண்மை தெரியல. நாலு பின்ன ஏதாவது ஆச்சுன்னா இது இந்த வீடு தான் சாட்சி. ஏதோ வளரிட்டு இருக்கேன், என்னன்னு தெரியல. சரி கைஸ், அவ்வளோதான் இந்த வீடு. அந்த இலுமினாட்டிங்கிறது அதான் எதாவது தெரிஞ்சதை சொல்லலான்ட்டு சொல்லிட்டு போகலாம், பம்பிக்கு போகலாம் அப்படின்ட்டு வந்தேன். அப்புறம் அதான் அந்த கார்ட்டூன் பார்த்தீங்கன்னா அது என்னன்னு காட்டுறதுன்னு தெரியல. அவர் யாரு என்ன இவருன்னு அது ஏதாவது பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. அவர் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல அந்த மஞ்சள் கலர்ல மூஞ்சி வச்சுக்கிட்டு இந்த மஞ்சள் கலர்ல இருப்பானுங்க எல்லாம் அந்த கார்ட்டூன்ல, பேர் கூட என்ன தெரியல. அது இது ஃபேமிலி காயா, அது வேற, அது நம்ம ஆள் படம். இது அது என்னன்னு தெரியல. அந்த அதில் தான் ஏதோ ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க, ஃபியூச்சர்லாம் ப்ரிடிக்ட் பண்ணி அது இதுன்றாங்க, அப்படி இப்படின்றாங்க. எனக்கு ஒன்றும் புரியல அது. ஸோ அந்த கார்ட்டூன் பேர் என்னன்னு சொன்னீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, அப்புறம் அதான் இலுமினாட்டி. சரி கைஸ், அவ்வளோதான் எனக்கு தெரியும். சரி, பார்ப்போம்.